பிரேஸ்தல்லா, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு சொல்லி ஆண்டவருக்குள்ள விசுவாசிக்கிறேன். இன்றைய வேளையில எல்லாருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். குறிப்பா பிறந்த நாள், திருமண நாள் காணுகிற ஒவ்வொருவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். இன்னைக்கு சிந்தித்து தியானிப்பதற்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட வேத வார்த்தை, பல நாள் தட்டின கதவு இன்று திறக்கும். பாருங்க, பல இரவுகள் தட்டி ஓய்ந்து போய் சோர்ந்து போய் இருக்கிற அந்த காரியங்கள் இன்று திறந்து அந்த காரியத்துல ஒரு அற்புதத்தை பெற்றுக்கொள்ளுவீங்க. பாருங்க, நம்ம வாழ்க்கையில ஏதோ ஒரு தடை, ஏதோ ஒரு கஷ்டம், அந்த தடைகள் நீங்கணும் அப்படின்னு சொல்லி பல நாட்கள் ஆண்டவர் சமூகத்துல ஜெபிப்போம். ஆனா அந்த பூட்டப்பட்ட கதவுகள் திறக்கிறது மாதிரி இல்லை. அதாவது தடைகள் நமக்கு நீங்க மாதிரி இருக்காது. எத்தனை வருடம் ஜெபிச்ச பிறகும் அந்த தடைகள் நீங்காம மனசுக்குள்ள ஒரு சோர்வு, எந்த காரியங்கள் நான் தொடங்கினாலும் அது வாய்க்காமல் பூட்டப்பட்ட கதவு போல இருக்குதே, இந்த காரியத்துல ஆண்டவர் திறந்து ஒரு அற்புதம் செய்ய மாட்டாரா, ஒரு அதிசயம் செய்ய மாட்டாரா அப்படின்னு சொல்லி மனசுல ஒரு ஏக்கத்தோட ஆண்டவர் சமூகத்துல காத்திருந்து ஜெபிக்கிறா. உங்களை பார்த்துதான் ஆண்டவர் சொல்றாரு, பல நாள், அதாவது பல இரவுகள் பூட்டப்பட்ட கதவு இன்று திறக்கும், அதிசயம் நடக்கும். பிரியமானவர்களே, நம்ம வாழ்க்கையில தடைகளை பார்த்து பார்த்து சோர்ந்து போய் மனசுல நிம்மதி இல்லாம நம்மள்கிட்ட இருக்கிற அந்த விசுவாசம் கூட, அந்த நம்பிக்கை கூட சில டைம் கம்மியாகும். எத்தனை வருடம் ஆண்டவர் சமூகத்துல ஜெபிக்கிறது, எத்தனை வருடம் இந்த பூட்டப்பட்ட கதவு திறக்காதா அப்படின்னு சொல்லி ஏக்கத்தோடு காத்திருக்கிறது. ஆண்டவர் என்னுடைய ஜெபத்தை கேட்டு என் வாழ்க்கையில ஒரு அற்புதம் செய்ய மாட்டாரா, ஒரு அதிசயம் செய்ய மாட்டாரா அப்படின்னு சொல்லி கலங்கி போய் நம்ம இருப்போம். இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, மகனே மகளே, பல நாட்களாக பூட்டப்பட்ட கதவு இன்று நிச்சயமாகவே திறக்கும். அதுக்கு என்ன தேவை? விசுவாசம் தேவை. உன்னுடைய விசுவாசத்தின் அடிப்படையில என் சமூகத்துல நீ ஜெபிக்கும் போது உன்னுடைய வாழ்க்கையில பூட்டப்பட்ட ஒரு சூழ்நிலையோடு இருக்கிற உன்னுடைய வாழ்க்கையில நிச்சயமா அந்த கதவுகள் திறக்க நான் சித்தமா இருக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. மனிதன் பூட்டின கதவை மனிதன் திறக்கலாம், ஆனா ஆண்டவர் பூட்டின கதவை மனிதன் நினைச்சா திறக்க முடியாது. ஆமென், ஹல்லேலூயா. எந்த ஒரு மனிதன் பூட்டின கதவா இருக்கலாம், இல்லைன்னா உங்க வாழ்க்கையில ஏதோ ஒரு தடை, அந்த தடைகள் மாற்ற ஆண்டவரால் முடியும். அது கல்யாண தடையா இருக்கலாம், இல்லைன்னா கற்பத்தின் கனிக்கான தடையா இருக்கலாம், வேலை, எங்கெல்லாமோ வேலைக்கு திரிஞ்சு அலைஞ்சி அந்த வேலை கிடைக்காம கண்ணீரோடு கூட இந்த வீடியோ நீங்க பார்த்துட்டு இருக்கலாம். உங்களுக்கு நியமித்த வேலைய சித்தமான இடத்துல ஆண்டவருடைய சித்தத்தின் அடிப்படையில் உங்களுக்கு கிடைக்க வாய்க்க பண்ணுவாரு. ஆமென், ஹல்லேலூயா. அதனால வேலை கிடைக்கலையே அப்படிங்கிற அந்த கவலை ஆண்டவர் நீக்குவாரு. அந்த தொழில் தடையை கொண்டு வருகிற அந்த கிரியை ஆண்டவர் இன்றைய நாள அழித்து பூட்டப்பட்ட கதவுகள் திறக்க ஆண்டவர் கிருபை பாராட்ட போறாரு. இப்ப பாருங்க, பைபிள்ல பேதுரு சிறைச்சாலையில் அடைக்கப்படுறாரு. சபை மக்கள் எல்லாரும் ஆண்டவரை நோக்கி பேதுருக்காக ஜெபிக்கிறாங்க. இந்த ஜெபத்தை ஆண்டவர் கேட்டு தேவதூதர்களை அனுப்பி அந்த சிறைச்சாலை கதவுகளை திறக்கிறாரு. பாருங்க, பூட்டப்பட்ட சிறைச்சாலை கதவுகள் சபை மக்கள் ஜெபத்தை கேட்டு ஆண்டவர் அந்த பூட்டப்பட்ட கதவை திறந்து அற்புதம் செய்தார் அல்லவா? அதே போல மரித்து போன லாசரு, பாருங்க, லாசரு மரிச்சு 4 நாட்கள் ஆயிடுச்சு. மக்கள் எல்லாரும் நினைக்கிறாங்க இனி அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லி. ஆனாலும் ஆண்டவர் மரிச்சு போன 4 நாட்களான லாசருவ உயிரோடு எழுப்புறாரு. பாருங்க, மரித்தவரை உயிரோடு எழுப்பின தேவன் நம்முடைய தேவன். உங்க வாழ்க்கையில ஏதோ ஒரு காரியம் நடக்கல,
காரியங்கள் வாழ்க்கையில பூட்ட போட்டு போயிருக்கா? பல இரவுகள் இது குறிச்சு நீங்க அழுது அழுது ஜெபிச்சீங்க தானே? அந்த அழுகையெல்லாம் ஆண்டவர் அறிஞ்சிருக்கிறாரு. உங்க வாழ்க்கையில பூட்டப்பட்டிருக்கிற அந்த காரியத்துல ஒரு பெரிய அற்புதத்தை ஆண்டவர் இன்றைய நாள நிச்சயமா செய்வாரு. இப்போ நம்ம பைபிள்ல வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை எடுத்து நம்ம படிக்கும் போது, இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அதை ஒருவனும் பூட்ட மாட்டான். பாருங்க, வெகு நாட்களாக பூட்டப்பட்டிருக்கிற அந்த வாசல் நிச்சயமா திறக்கும். கண்டிப்பா ஆண்டவர் அந்த வாசல்களை திறந்து உங்களுக்கு முன்பாக வச்சிருக்கிறாரு. அத ஒருவனும் பூட்ட மாட்டான். அதாவது யாராலையும் ஆண்டவர் திறந்த வாசல மனிதனான யாராலையும் பூட்டவே முடியாது. ஏன்னா ஆண்டவர் வல்லமையுள்ள தேவன். இந்த உலகத்தையும் அகில உலகத்தை சிருஷ்டிச்ச தேவன். நம்முடைய தேவன் திறந்த வாசல யாராலையுமே பூட்ட முடியாது. அதே போல உங்க வாழ்க்கையில ஏதோ ஒரு காரியங்களுக்காக உங்க வாசல்கள் அனைத்தும் அடைக்கப்பட்டிருந்தாலும் ஆண்டவர் நினைச்சாரு அப்படின்னா நிச்சயமா அந்த வாசலை திறந்து உங்க வாழ்க்கைய ஆசீர்வதிக்க அவரால முடியும். 2வது வசனத்தை நம்ம பார்க்கும்போது, மத்தேயு 7ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை எடுத்து நம்ம படிக்கும் போது, கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும், தேடுங்கள் அப்பொழுது கண்டடைவீர்கள், தட்டுங்கள் அப்பொழுது உங்களுக்கு திறக்கப்படும். பாருங்க, நம்ம கேட்கும் போது ஆண்டவர் நம்ம என்ன காரியங்கள் கேட்கிறோமோ அந்த காரியத்தை கொடுப்பாரு. அதே போல ஏதோ ஒண்ணு நம்ம தேடுறோம் அப்படின்னா அதை கண்டடையணும் அப்படின்னு சொல்லி நம்ம விருப்பத்தோட வாஞ்சியோட விசுவாசத்தோட நம்ம தேடும் போது அதை நம்ம கண்டடைவோம். அதே போல ஏதோ ஒரு காரியங்கள்ல பூட்டப்பட்டு இருக்கா, அந்த பூட்டு உடைக்கப்பட்டு கதவு திறக்கணும் அப்படின்னா நம்ம தட்டணும். அப்படி நம்ம தட்டும் போது அது நமக்கு திறக்கப்படும். எப்பேற்பட்ட கதவா இருந்தாலும், அதாவது எப்பேற்பட்ட பயம் நிறைந்த, கவலை நிறைந்த, சோகம் நிறைந்த சூழ்நிலையா இருந்தாலும் அந்த சூழ்நிலைகளை தகர்த்தி எறிந்து மாற்றி அந்த சூழ்நிலையை திறந்து ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை தர அவரால முடியும். அதே போல ஈசாயா 60வது அதிகாரம் 22வது வசனத்தை எடுத்து நம்ம படிக்கும் போது, சின்னவன் 1000மும் சிறியவன் பலத்த ஜாதியுமாய் மாவான். பாருங்க, இன்னைக்கு உங்க சூழ்நிலையை பார்க்கும்போது, நடக்கிற ஒவ்வொரு செயல்களையும் பார்க்கும்போது நீங்க சிறுமைப்பட்டு போய் இருக்கலாம். பாக்குறதுக்கு நாளும் சரி, இல்ல ஆசீர்வாதத்திலையும் நீங்க சிறுமைப்பட்டு போய் இருக்கலாம். ஆனா சிறுமைப்பட்டு போன உங்களை ஆண்டவர் பலத்த ஜாதியாக்குவாரு. சிறுமை இருக்கிற உங்களை தூக்கி எடுத்து ஆண்டவர் ஆசீர்வதிச்சு அந்த ஆசீர்வாதத்தின் ஊற்ற உங்களுக்கு தந்து உங்க வாழ்க்கையை செழிப்பாய் மாற்றி பெரிய ஜாதியா மாற்ற அவரால முடியும். அதுக்கு என்ன தேவை? விசுவாசம் தேவை. விசுவாசத்தோட இந்த வசனங்களை நீங்க சொல்லும் போது நிச்சயமா உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய அற்புதத்தை நிச்சயமா கண்டடைய முடியும். கர்த்தர் எந்த ஒரு சூழ்நிலையும் உங்க கைவிடவே மாட்டாரு. நீங்க பூட்டப்பட்ட கதவுகள் திறக்கணும்னு சொல்லி அழுத கண்ணீரை ஆண்டவர் அறிஞ்சிருக்கிறாரு. இன்னைக்கு பூட்டப்பட்ட கதவுகளுக்கு திறந்து அற்புதம் செய்வாரு. கலங்காதீங்க. ஆமீன், ஆமீன். கர்த்தர் தாமே இவ்வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன், ஆமீன். ஹல்லேலூயா.